ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புதிய வார்த்தை, போனப். போனப் அப்படின்றது நம்ம phrasal verb அப்படின்னு சொல்லுவோம். இந்த phrasal verb போனப்பை நம்ம எப்படி பேசும்பொழுது யூஸ் பண்ணலாம்? போனப் ஆன் சம்திங். பாருங்க, போனப் ஆன் சம்திங் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தோம்னாக்கா, டு ஸ்டடி சம்திங் thoroughly. எதையாவது முழுமையாக படித்தல், அதை நம்ம போனப் அப்படின்னு சொல்லலாம். Try to learn about something. எதையாவது பற்றி அறிய முயற்சி செய்தல், எதையாவது பற்றி படித்தல், இதை நம்ம போனப் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி எதையாவது ஒன்று படிச்சிருப்பீங்க, அதை மீண்டும் நினைவு பார்ப்பீங்க ஏதாவது ஒரு காரணத்திற்காக, மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வீர்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக. அதை நம்ம போனப் அப்படின்னு சொல்லலாம். To remind yourself of what you have already know about it. அதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மீண்டும் நினைவூட்டிக் கொள்வீர்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக. ஒரு பரீட்சை எழுதுவதற்காக நம்ம நினைவூட்டிக் கொள்வோம், அந்த சிட்டியை விசிட் பண்ண போறதுக்காக அதோடைய ஹிஸ்டரியை நம்ம நினைவுபடுத்திக் கொள்வோம். அதை நம்ம போனப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு போனப் அப்படின்னா மீனிங் தெரிஞ்சிடுச்சு இல்லையா? அதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் பாருங்க. He boned up on economics before applying for the job. இந்த இடத்துல இந்த லை வரணும், சின்ன லை வரணும். வேலைக்கு விண்ணப்பிக்கும் முன் அவர் பொருளாதாரத்தை முழுமையாக படித்தார். அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கு முன்பாக பொருளாதாரத்தை பற்றி அவர் முழுமையாக படித்து தெரிந்து கொண்டார். இன்டர்வியூ இருக்கும், அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும் இல்லையா? நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக எக்கனாமிக்ஸை நல்லா படிச்சுக்கிட்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க, ராணி had borne up on the city's history before the visit. அந்த நகரத்தை பார்க்க வருவதற்கு முன் ராணி நகரின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொண்டார். இதுதான் நம்ம போனப் அப்படின்னு சொல்லுவோம். எதையாவது ஒன்றை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளுதல், முழுமையாக படித்தல், அல்லது ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுதல் தெளிவாக ஏதாவது ஒரு காரணத்திற்காக. இதை நம்ம போனப் அப்படின்ற இந்த phrasal verbல மீன் பண்ணலாம்.